சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். வித்யாவுக்கும் முருகனுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தில் ரோகிணியோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வராங்க. அப்போ ரோகிணியை பார்த்துட்டு இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, சேகரோட பொண்டாட்டி மாதிரி தெரியுதியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துறாங்க. என்ன பார்த்துட்ருக்க நீ அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் கல்யாணிங்க, சேகரோட பொண்டாட்டி. அவன் தான் இறந்து போயிட்டானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோகிணியும் அந்த லேடியை பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மகேஷை தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு, ஏன் அங்கே பாருடி, அங்கே ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்களே எல்லோ சாரி கட்டிட்டு, அவங்க தான் சேகரோட என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு திரும்பிடாதடி, பார்த்துடாத, கொஞ்ச நேரம் விட்டு பாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் பார்த்துட்றாங்க. அதுக்கடுத்து அவங்க ரொம்பவே பயமாக இருக்குடி, இங்கே வேற மனோஜ், முத்து, மீனா எல்லாம் இருக்காங்க, என்னை பற்றின விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நான் சத்தியமாக வசமாக மாட்டிக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மகேஷ் என்னடி பண்ணுறது, எதுவும் நடக்காமல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ரோகிணி எட்டி பார்க்குறாங்க. அப்போ அந்த லேடியும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரோகிணியை பற்றின விஷயம் எதுவும் பேசாமல் வேறு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, என்ன மகேஷ் அங்கே பாருடி, அவள் அந்த லேடி பாரு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் நீ போயிட்டு ஏதாவது பண்ணிடி, மீனா கிட்ட ஏதாவது அந்த லேடி உளறி வச்சிட போகுதுன்னு சொல்கிறாங்க. மகேஷ் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகேஷ் அதுக்கப்புறம் போயிட்டு தடுத்து நிறுத்திடுறாங்க. அடுத்து ரோகிணி கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்காக மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க, மகேஷ் இங்கே பாருடி, அவங்க என்கிட்ட பேசுகிறப்போ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடின்னு சொல்கிறாங்க. அந்த லேடியும் கரெக்டாக ரோகிணிக்கிட்டே பேசுகிறாங்க. ஏமா கல்யாணின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நீ சேகரோட பொண்டாட்டி தானேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் மகேஷ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் திடீர்னு, என்ன ரோகிணி, என்னை நீ ஏமாத்திட்டல நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்ன மனோஜ் உணரோ ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது ஷோரூமில் நடந்து ஏதோ ஒரு சில விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த லேடி கொஞ்ச நேரம் கழித்து ரோகிணி கிட்ட திரும்பவும் பேசுகிறாங்க. ஏமா ஒரு நிமிஷம் நில்லைங்க, நீ சேகரோட பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உன் மகன்லாம் எப்படி இருக்கான், நல்லா இருக்கேன், நான் உன் அம்மா கிட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேட்டேன், உனக்கு 2வது கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்களே, நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், கொஞ்சம் வேலை இருக்குது, இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கே மீனா வராங்க. மீனா வந்ததும், இருங்க நான் போயிட்டு வித்யாவோட சித்தியை சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட வித்யா கிட்ட போகிறாங்க மீனா. அப்போ வித்யா கேட்குறாங்க, ரோகிணி எங்க மீனான்னு சொல்லிட்டு. அவங்க உங்கள் சித்தியை சாப்பிட வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, எனக்கு யாரும் சித்தியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாக்கு அப்போ தான் சந்தேகம் வருது. அதுக்கடுத்து அந்த லேடியை தனியாக கூட்டின்னு போயிட்டு ரொம்பவே திட்டுறாங்க. நீ எனக்கு ஒன்றும் அண்ணியும் இல்லை, எந்த உறவும் வேண்டாம், நான் தான் அப்போவே அங்கேருந்து எல்லாத்தையும் ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தல, இப்போ எதுக்கு பின்னாடியே தொடர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டி அமைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டுப்பாங்க. அப்போ முத்துக்கு எல்லா மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் வருது. அந்த ஃபோட்டோஸில் கிறிஷோட பாட்டி இருக்கிறத பார்த்துட்றாங்க. அப்போது மீனாவுக்கு காமிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் நினச்சிக்கிறாங்க, அவங்கள பாட்டி எதுக்காக இங்கே வந்திருக்கணும், கோயிலுக்கு வந்தால் கூட கல்யாணத்தை பார்க்க இவ எதுக்காக வரணும், அதுவும் இல்லாமல் நல்ல புடவை கட்டிட்டு அதுவும் ஒளிஞ்சு நின்று பார்க்குற மாதிரி இல்லை இருக்குது, சாதாரணமாக கோயிலுக்காக வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதில் ஏதோ மர்மம் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து சொல்கிறாங்க. ஆமாங்க, இது எதுலேயோ ஏதோ ஒன்று இருக்குது, கிறிஷோட பாட்டிக்கு பின்னாடி ஏதோ இருக்குது. அந்த விஷயத்த எல்லாமே ரோகிணி கேட்டுறாங்க. உடனே கோவப்பட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, ஏமா நீ வித்யா கல்யாணத்துக்கு வந்தியான்னு சொல்கிறாங்க. ஆமாடி வந்தேன், ஆனால் ஒளிஞ்சு நின்று தாண்டி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒளிஞ்சு நல்லா இருந்த, நீ ஆனால் கேமராவில் கேப்சர் ஆகிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ரோகிணி திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.